இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி செய்யற விஷயங்கள் வந்து ராகுல் காந்தி அல்லது மல்லிகார்ஜுன கார்கே சொல்லுவார் இல்லையா ஹை கமாண்ட், அவங்களுடைய ஒப்புதலோட தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்றாரா? நிச்சயமா இருக்கும். நான் அதைத்தான் நான் முழுமையா நம்புறேன். முழுமையா நம்புறது அதுதான் நம்புறேன். ராகுல் காந்தி அவர்களுக்கு இது தெரியாம இது நடக்கவே நடக்காது. எப்படி நடக்கும்? எனக்கு 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 நீங்களே ஒரு உதாரணம் சொல்லுங்க. நான் அதை திருப்பி சொல்றேன்ல. எப்படி நடக்கும்? ஒரு கூட்டணி கட்சியை பத்தின ஒரு விமர்சனத்தை கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிர்வாகி வைக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு மாநில ஒரு மாவட்ட செயலாளர், நீங்க ஒண்ணு இல்ல தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு திருச்சியோ இல்ல ஒரு ஒரு ராமநாதபுரமோ ஒரு மாவட்ட தலைவர் திமுக ஏதாவது பேசிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட்சி தலைமை அவங்க மேல நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதா? எடுக்குமா எடுக்காதா? நீங்க எங்க காங்கிரஸோட லெகசி அதுதானே. டெமோக்ரஸி யார் வேணாலும் எந்த கருத்து சொல்லலாம்ன்றது தானே காங்கிரஸோட லெகசி. அவங்க சொல்றது. ஆனா இது எனக்கு புரியல. அதுதான் சொல்றேன். அந்த டெமோக்ரஸியை மெயின்டைன் பண்ணி நீங்க என்ன சாதிக்கிறீங்க? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு 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 ஸ்கூலுக்கு 10 மணிக்கு வரணும் அப்படின்னா 10 மணிக்கு வரணும்ன்றதுதான் ரூல்ஸ். அது எல்லாருக்கும் பொருந்தும். இல்ல நான் 11 மணிக்கு தான் வருவேன். டெமோக்ரஸி என்னுடைய அதிகாரம், எனக்கு அரசியலமைப்பு கொடுத்திருக்க உரிமை, நான் 11 மணிக்கு தான் வருவேன்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்ல முடியுமா? ஆபீஸ்க்கு 10 மணினா 10 மணிக்கு போயே ஆகணும். ஏன் இஷ்டம் நான் எப்ப வேணாலும் போறேன்றது சொல்றதும் ஜனநாயகம் ஆகுமா என்ன? அதுதான் கட்டுப்பாடுக்கும் ஜனநாயக சுதந்திரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு.